ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜி கோக்கோட பிஎல்எஃப்எஃப் ஈவன் யாரு. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, ஜிகே தான் அவர் லவ் ஜிமின் கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஜிமினா அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீலிங்காக ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாடா. என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம். என்னை விட்டு போக மாட்டேல? போக மாட்டேன். நிஜமா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தான் என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை விட்டு போகாது ப்ளீஸ், எனக்கு யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேல? கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான். யார் கேட்பா உன்னை? நான் உன்னை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், மேரேஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி என் கூடவே வச்சுக்கிட்டேன். யாருக்கும் தரமாட்டேன், நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் சரி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கவும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னை விட்டு போக மாட்டேல? ஐயோ எத்தனை தடவை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் என்னை விட்டு போக மாட்டேல? என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் நான் உன்னை கிஸ் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கிஸ் பண்ணட்டா? பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினை சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜிகேவே பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணை மூடு அப்படின்றாங்க. இல்லை மூட மாட்டோம், கண்ணை மூடு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கண்ணை மூடுறாங்க. ஜிகே தான் அப்படி கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே கண்ணை திறக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே கண்ணை திறக்கிறாரு. என்னை விட்டு போக மாட்டேல? ஐயோ ஈஸ்வரா, என்னை விட்டு நான் போக மாட்டேன்டா, உன் கூட தான் இருப்பேன். உங்கள் அப்பா அம்மாவே வந்து கேட்டாலும் நான் உன்னை தரமாட்டேன். நீ எனக்கு, நீ எனக்கு, எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட் ஆக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த இடத்த விட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் சளி பிடிச்சிக்கும், அன்றைக்கி மாதிரி ஃபீவரில் உருண்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ ஃபீவர் வந்தால் நீ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக மாட்டியா அப்படின்னா சொல்லவே இல்லையே, நான் இப்போ கூட உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்குறாங்க. சிக்கி சிக்கி என்ன பண்ணுற? தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்கிட்டு போகிறாங்க. ஜிமினும் அப்படியே ஜிகேவை அவரை நிற்க சுற்றி கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிமினே பார்த்துட்டு வராங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே வராரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. யூனா தான் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிகே தான் சரி நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஜிகே வந்து என்ன நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல, ஏன் என்னாச்சு? இன்றைக்கி ஒரு நாள் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எதுக்கு ப்ளீஸ் கேட்குற? ஓகே இன்றைக்கி நீ வர தேவையில்லை அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனா தான் டே ஆஃபீஸ் கிளம்பலையா? நீ என்னடி பண்ணுறீங்க? பேக்கில் டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. நீ அதையே பாரு, வேறு வேலையே இல்லை உனக்கு. என்னடா பண்ண சொல்கிற? காலேஜே முடிச்சிட்டேன், ஏன் காலேஜ் முடிச்சா வேலைக்கு போகக்கூடாதா? போக மாட்டேன்டா, இன்னும் 2 நாள் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி விட்டு போகலாமே. அவ்வளோ சீக்கிரம் போய் அந்த ஆஃபீஸை என்ன பண்ண போகிறேன்? அதுவும் என் ஆஃபீஸில் தான் எனக்கு வேலையே கிடைக்க போகுது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேலை கொடுப்பேன் நீ வா அப்படின்றாங்க. வேலை கொடுக்க மாட்டியாடா? கொடுக்க மாட்டேன்டி, நீ டீச்சருக்கு தானே படிச்ச, டீச்சரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பாய் ஜிகே அப்படின்றாங்க. பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் வந்து எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ யூனா தான் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. யூனா பக்கத்தில் ஜிமின் உட்காடுறாங்க. அண்ணி அப்படின்றாங்க. டிவி பார்த்துட்ருக்கே? ஆமாம் நீங்களும் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ரிமோட்டை கொடுக்குறாங்க. வேண்டாம் வேண்டாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்தோடனே ஒரு கால் வருது. ஹலோ அப்பா சொல்லுங்க. ஜிமின் ஒரு ஹாப்பி நியூஸ். என்னப்பா? கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன் அப்படின்றாங்க. ஏன்பா என்னாச்சு? கொஞ்சம் வீட்டுக்கு வாடா அப்படின்றாங்க. இப்படி என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் யோனா சொல்லுங்க நீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நான் வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூனா தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட தான் அப்படியே கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் பின்னாடியே வராங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் இது யார்? அப்பா ஜேகேவோட தங்கச்சி அப்படின்றாங்க. இவங்கள எது கூப்பிட்டு வந்த?
அவள் வீட்டில் சும்மா தான் இருந்தா, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். ஹலோ அங்கிள். பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு? அது வந்து ஜிமீன், என்னம்மா ஹாப்பி நியூஸ் சொன்னீங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். இப்போ ஜிமீன் தான் அப்படியே கையில் அப்படியே நடுங்குது, அவருக்கு ஷிவர் ஆகுது. இப்போ இவனை அதை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜிமீனுக்கு அப்படி கை நடுங்குது, கையில் அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா ஜிமீன் அப்படின்னு ஒரு குரல் தான். ஜிமீன் தான் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனை பார்க்குறாங்க. பார்க் ஜிமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க் தான் இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து சரி, நீ யாராக வேணா இருந்துக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனை பார்த்து, இவனா நீ கொஞ்சம் அந்த ரூமில் இருக்கியா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சா நீ, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்மா அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜிமீனை பார்த்து பார்க்கிட்ட வராரு. இப்போ ஜிமீன் தான் அண்ணா அப்படின்றாங்க. இப்போ பார்த்தேன் அப்படியே வந்து ஜிமீன் ஆக் பண்ணிட்டு சாரிடா அப்படின்றாங்க. என்னாச்சு? இல்லை, எனக்காக உன் லைஃப் இப்படி ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா அப்படின்றாங்க. அண்ணா அது வந்து அப்படின்றாங்க. ஓகேடா, இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு வாழ தேவையில்லை, நீ சாதாரணமாக ஜிமீனாரு, நான் ஜேகேயோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ என் சைடு ஜிமீனுக்கு தூக்கி வாரி போடுது. இல்லை பரவாயில்ல, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. அது வந்து அண்ணா அப்படின்றாங்க. பரவாயில்ல, நான் ஜேகே கூட பார்க்காக இருக்கேன், நீ இந்த வீட்டில் ஜிமீனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற டோன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் அண்ணா அது வந்து நான் ஜேகேவா, என்ன உனக்கு என்ன ஜேகேக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அண்ணா அது வந்து நான் ஜேகேவா நான் ஜேகேவை லவ் பண்ணுறேண்ணா. என்னது லவ் பண்ணுறியா? என்ன உன்னை நடிக்க தான் அனுப்பிச்சாங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, நடித்தது போதும் அப்படின்றாங்க. இல்லைண்ணா நான் ஜேகேவை தரமாட்டேன், நான் உங்களுக்கு என்ன வேணால் விட்டு தருவேன், ஜேகேவை தரமாட்டேன், உங்களுக்காக நான் சின்ன வயசு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன், ஆனால் ஜேகே என்னால் முடியாது, எனக்கு கிடைச்ச ஒரு கேரிங் சொல்ல அவன் மட்டும்தான், ப்ளீஸாண்ணா அவனை நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க. ஜிமீன் அது வந்து நீ எனக்கு இவ்வளோ விட்டு கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா தான் அப்படியே ஜிமீனோட ஃபேஸில் அப்படியே கையை வைக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பார்க்குறாங்க. அவர் அப்படியே அந்த நெய்யில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கடா, ஸோ அந்த மாதிரி ஜிகேவையும் விட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெயில் தான் அப்படியே நெக்கிட்ட வருது. இப்போ ஜிமீன் தரமாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே பிடிக்கிறாரு, அந்த நெக்கில் அந்த நெயில் படுது. அண்ணா என்ன அண்ணா, உன்னை நடிக்க தானே அனுப்பிச்சாங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, போதும், நீ நடித்தது போதும், இதுக்கு மேலே ஜேகே எனக்கு தான். எனக்கு புரியுது, நான் அவங்க பண்ணதும் தப்பு தான், உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் பணம் தரேன், எனக்கு ஜேகே வேணும், நான் பண்ணதும் தப்பு தான், அவனை நம்பி அவன் ஏதோ பேசி என்னை மயக்கிட்டான், ஸோ அதனால் அவன் கூட போயிட்டான், ஆனால் நீ நடித்தது போதும் அப்படின்றாங்க. ஆனால் நான் ஜேகேவை, நீ என்ன கருமத்தை வேணால் பண்ணிட்டு போ, ஆனால் ஜேகே எனக்கு தான் அப்படின்றாங்க. அண்ணா நான் ஜேகேவை தரமாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினோட நெக்க அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணா சின்ன வயசுலேருந்து என்கிட்ட எல்லாமே பறிக்கிறது தானே உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்கை அப்படியே விடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கீழே விழ போகிறாரு. அவங்க அம்மா தான் பிடிக்கிறாங்க, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஒரே குரல் தான். அவங்க அம்மா தான் பார்க் அப்படின்றாங்க. என்ன பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். அவங்க அம்மாவும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அவங்க அப்பா தான் என்ன பண்ணுற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சைலண்ட் ஆயிடுறாரு. இப்போ பேக் தான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் என்கிட்ட படிக்கிறது தானே உன்னோட வேலை. நான் சின்ன வயசில் உன்னோட ஐயா தான் ஸ்கோர் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் நீ அந்த காலேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு, ஆனால் 1 மார்க்கில் என்னை பாஸ் பண்ணேன், என்னோட ஃபர்ஸ்ட்டு வந்து நின்னேன். எனக்கு அது பிடிக்கல, நான் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு அது பிடிக்கல. 2வது விஷயம், நான் லவ் பண்ணுவேன், கேவலம் இன்னும் போய் லவ் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் நீ வேணான்னு சொன்னேன்னு என்கிட்ட வரான். நான் என்ன டஸ்ட்பினா சொல்கிறா, நான் என்ன டஸ்ட்பினா அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ ஜிமின் தான் அண்ணா அப்படின்றாங்க. இந்த அண்ணா கதைலாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் தான் அப்படியே அந்த சேரில் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் நானும் மனுஷன் தானே, எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், கோபம், கஷ்டம் எல்லாமே இருக்கும்ல. என்னாலையும் இது வரைக்கும் நான் என்னென்னவோ பொறுத்துட்டேன். என்னால் தாங்க முடியல, என்னால் முடியாது. உனக்காக நான் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் உனக்காக விட்டு கொடுத்தேன். எனக்கு பிடிக்காத விஷயம் தான் நீ பண்ணுவ. இருந்தாலும் நீ என்னை அடிப்ப. இருந்தாலும் நான் எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன், எவ்வளோ விட்டு தந்திருக்கேன். ப்ளீஸ் என்னால் ஜெயிக்க விட்டு தர முடியாது. நானும் அதே தான் சொல்கிறேன். இவ்வளோ விட்டு கொடுத்த முன்னால் அந்த ஒரு விஷயம் விட்டு கொடுக்க முடியாதா? ஏன் உங்கள் அண்ணனுக்கு அது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆனால் என்னால் தர முடியாது. என் ஜெயிக்கவே நான் தரமாட்டேன். அவனை நான் லவ் பண்ணுறேன். ஆனால் அவன் பார்க்க தானே லவ் பண்ணுறான். பார்க்க நான்டா, நீ ஜிமின். பார்க்குன்ற ஐடென்டிட்டி மட்டும்தான் நீ திருடினேன். பார்க்காக முடியாது. நான் தான் பார்க். ஒரிஜினல் எப்பயும் ஒரிஜினலாக தான் இருக்கும் ஜிமின் அப்படின்றாங்க. ஆனால் அண்ணா, எனக்கும் ஹார்ட்டில் ஒன்று இருக்குண்ணா. அதில் ஃபீலிங்ஸ், லவ், கோவம், கஷ்டம், வெறுப்பு, அழுகை எல்லாமே இருக்குது. என்னையும் கொஞ்சம் மதிங்கண்ணா ப்ளீஸ். உங்களுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன். என் ஜங்குக்கு நான் தரமாட்டேன். நானும் எவ்வளோ பார்த்துட்டேன். அவனுக்கு பார்க்க பிடிக்கும்னு நீங்கள் சொன்னது உண்மை தான். ஆனால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அவனுக்கு விழாமல் இருக்கிறதுக்கு. பார்க் நான் கிடையாது, நான் பார்க் கிடையாது, நான் ஜிமின். பார்க் லைஃப்பில் நான் வரக்கூடாது. எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலண்ணா. நான் அவனுக்கு ஃபால் ஆகிட்டேன். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா என்னை பார்க்கவே மாட்டார். உங்களை மட்டும்தான் தலை மேலே வச்சு தாங்குவார். என்ன ஒரு மனுஷனை கூட மதிக்கலை. ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னை தான் வந்து கேட்டார். அதுக்காக மட்டும்தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் அவனுக்கு விழுந்துட்டேன். அவனோட கேரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, நான் ஜெயிக்கவே தரமாட்டேன். என்ன ஆனாலும் நான் ஜெயிக்கவே தரமாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ பார்க் தான் சரி, நீ அவனை லவ் பண்ணுற ஆமாம் தானே அப்படின்ட்டு பொறுமையாக கிட்ட வராங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க ஜிமின். நீ அவனை லவ் பண்ணுற அப்படி தானே? ஆமாம். அவனும் லவ் பண்ணுறான். யார? பார்க்க அப்படின்றாங்க. பார்க் யார்? நீங்கள். அப்போ பார்க் நான் தானே, என்ன தானே அவன் லவ் பண்ணுறான். புரியுதா? உனக்கு அவ்வளவு தான் லிமிட். உனக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இரு. நீ அவ்வளோ உனக்கு விட்டு கொடுத்துட்ட, இதை ஒன்று விட்டு கொடுத்துரு. இதுக்கு மேலே உன் லைஃப்பை நீ எப்படி வேணால் கொண்டாடிக்கலாம். எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. நானும் ஒரு மனுஷன்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட நெக்கு பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் அண்ணா அப்படின்றாங்க. அவனை கொடு அப்படின்றாங்க. தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிற்க டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின்தாவோட கத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மா தான் பார்க் விடு அப்படின்னு கத்துறாங்க. ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொல்லு தான். அவங்க அம்மா தான் பார்க் விடுறா அப்படின்றாங்க. அவங்க அப்பா வந்து பிடிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவங்க அப்பா கையை எடுத்துடுறாரு. இப்போ ஜிமின் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அவங்க அப்பா கூட அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவனா தான் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர பார்க்குறாங்க. ஆனால் வெளியே டோரும் லாக்கில் இருக்குது. இப்போ இவனா ஒரு பக்கம் கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. சொல்லுடா, அவனை எனக்கு விட்டு தருவியா மாட்டியா? தரமாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ உனக்கு கொல்றதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டாக பிடிக்கிறாங்க. அவ்வளோதான். ஜிமின்னு ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஒன்று தெரிஞ்ச 3 பேர், நான் தோ அப்புறம் அங்கே நிற்கிறானே அந்த ஆள், அதுக்கப்புறம் அந்த டயாங்க கொஞ்ச நாளில் மறந்து போயிடுவான். உன்னை எப்படி கொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாத அளவுக்கு நான் கொன்றுவேன். புரியுதா அப்படின்றாங்க. ஜெயிக்க வேணும் கொடுத்துரும். தரமாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க அம்மா பக்கம் திரும்புகிறாங்க. ஆனால் அவங்க எதுவும் பண்ணாதீங்க. பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நெக்க அவங்க அம்மா நெக்கே பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அண்ணா எதுவும் பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. எனக்கு தேவையானதுன்னா பணம் மட்டும்தான். எனக்கு அவன் கூட தேவையில்லை. அந்த லவ் எனக்கு முக்கியமே கிடையாது. அவனோட மணி அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். புரியுதா? அதுக்காக நான் என்ன லெவலுக்கு வேணால் போவேன், எந்த லெவலுக்கு வேணாலும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நிற்க பிடிக்கிறாங்க. விட்டுரு, அவங்க நம்ம அம்மாடா விட்டுரு அப்படின்றாங்க. என்ன அம்மா கிளவி தானே, ஃபோட்டோ விடு அப்படின்றாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. அவங்க அப்பாவும் கம்முன்னு நிற்கிறாரு. இப்போ அவங்க ஜிமின் தான் சரி ஓகே
நான் தரேன் அப்படின்றாங்க. என்னது, நான் தந்துடுறேன், என் ஜிகேவை தந்துடுறேன் அப்படின்றாங்க. இப்போ தான் அப்படியே நெக்க விடுறாங்க. இப்போ ஜிமீன் தான் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, கொத்து பையனையும் பொண்டாட்டி கொல்ல துடிக்கிறான், நீ மூடிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் தான் நான் தந்துடுறேன், என் ஜிகேவை தந்துடுறேன், எங்கள் அம்மா எதுவும் பண்ணாது அப்படின்றாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. கொடு ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்றாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க. இப்போ ஜிமீனோட ட்ரெஸ்ஸை வாங்கி பார்க் போட்டுக்கிறாங்க. பார்க்கோட ட்ரெஸ் எடுத்து ஜிமீன் போட்டுக்கிறாங்க. இப்போ பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமீன் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கையை காட்டு அப்படின்றாங்க. எதுக்கு, கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் போய் கையை கொடுக்குறாங்க. இப்போ கையில் ரிங் இருக்கும், மேரேஜ் ரிங் இருக்கும். அந்த மேரேஜ் ரிங்கை பிடுங்குறாங்க. இல்லை இல்லை நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், இது கொடுத்து இது மட்டும் ப்ளீஸ் அப்படின்றாங்க. தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்க்கோட ரிங், பார்க்கிட்ட தான் இருக்கணும், ஜிமின்கிட்ட எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசி அந்த ரிங்கை பிடுங்குறாங்க. ஆனால் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் உன் காலை பிடிச்சி கேட்குற கொடுத்துரு ப்ளீஸ், அது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. ஹே, இந்த அண்ணான்ற கதையே இங்கே கிடையாது, ஜேகே எனக்கு தான், அவன் ரிங் மட்டும் எதுக்கு உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ரிங்கை பிடிங்கிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்றாங்க. ஹே உள்ளே போ அப்படின்றாங்க. அண்ணா உள்ளே போடா அப்படின்னு ஒரே கருது தான். இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழைச்சிட்டே உள்ளே போயிடுறாங்க. இப்போ யூனாவை தான் யாருக்கு அவங்கள ஜிமின் மாதிரி மாற்றிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு யூனா, எதுக்கு கதவை தட்டிட்டு இருந்த? இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதெல்லாம் இல்லை யூனா. சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் பிரதர் நான் ஜிமீனை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓ அவனா, அவனுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, ஸோ அதனால் உள்ளே போய் படுத்துக்கிட்டேன், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ யூனா தான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த ரூம்குள்ளே கொஞ்சம் அழுதுட்டுருக்காரு. இப்போ இந்த சைடு பேக் தான் அப்படியே யூனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ யூனா தான் அண்ணி எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. பசிக்குதா அப்படின்றாங்க. ஆமாம் அண்ணி எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. ஏன் உனக்கு சமைக்க தெரியாது அப்படின்றாங்க. என்ன அண்ணி இந்த டியூனில் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. என்ன டியூனில் பேசுகிறேன், நீ எப்பவுமே இந்த வீட்டில் தான் இருப்பியா? ஆமாம் நீங்கள் தான் இருப்பேன், நீங்கள் தானே இருக்க சொன்னீங்க. போதும், இருந்த வரைக்கும் போதும், உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்த வரைக்கும் போதும், உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறியா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நியூலியாக மேரிடாக இருக்கு, இப்போ வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, உன் வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்றாங்க. அண்ணி என்ன பேசுங்க, நிப்பாட்டியா சும்மா அண்ணிட்டு, நான் என்ன பொண்ணா? இல்லைனா உன்னோட எனக்கு வயசு ஜாஸ்தியாக தான் இருக்கா, என்னை பார்க்குன்னு கூப்பிடு அப்படின்றாங்க. ஆனால் அண்ணி ஹே அப்படின்றாங்க. சரி நான் பார்க்கணும் கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நீ கிளம்புறியா? எங்கே இருந்த வரைக்கும் போதும், நீ உன் வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்றாங்க. ஆனால் அண்ணி என்ன அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பார்க்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன்னு உங்கள் அண்ணா கிட்டே சொல்லுவியா? ஆனால் நான் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் கிளம்பு அப்படின்றாங்க. யூனா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ யூனா தான் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜிகே வராங்க. ஜிகே தான் யூனா என்னடி வெளியே நின்றுட்டுக்கா, வா போகலாம் அப்படின்றாங்க. இல்லை அம்மா என்னை கூப்பிட்டாங்க, ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை உள்ளே வரலாம்ல, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானா தான் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரை தந்துட்டு உள்ளே வராங்க. இப்போ பார்க்கோட டோனே மாறுது. ஜங்குக் வந்துட்டிங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வாங்குறாங்க. என்னாச்சு யூனா எதுக்கு இப்படி பயந்துட்டு போனாளா? அவள் இன்னும் உள்ளே வரலையே, என்னாச்சு அவளுக்கு? அவளை கூப்பிட வேண்டியது தானே, எதுக்கு அமிச்சிங்க? அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேக்கை வாங்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் குள்ளச்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ பேக் தான் அப்படியே நடந்து போகிறார். குள்ளச்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நிற்கிறாங்க. என்ன ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு கூப்பிட போயிட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக். சரி குக் பண்ணலையா? அது வந்து
என்னாச்சு அப்படின்னு ஜங்குக் கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் குக் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே வந்து அக் பண்ணுறாங்க. பார்க்குக்கு அப்படியே எரிச்சலாக வருது. ஒன்றும் இல்லை ஜங்குக் ப்ளீஸ் இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணுறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் மட்டும் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் மேலே போனோடனே அந்த பேக் அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. சுபா இவன்கிட்ட எப்படி நடிக்க முடியல என்னால். அதுவும் இந்த வாய்ஸு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இப்படி தான் இருந்தானே இவ்வளோ நாள். வந்தோடனே வந்து அக் பண்ணிக்கிறான். அதுவும் அவள் தங்கச்சி இன்னும் போச்சு. வரும்போது காரில் ஃபுல்லாக பேசிக்கிட்டே வரா. இவன் எப்படி தான் சமாளிச்சானோ சே அப்படின்னு சொல்லிட்டு இதான் பேக் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ திருப்பி ஜங்குக் வராங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோனே மாறுது. இப்போ ஜங்குக்கிட்ட போய் ஜங்குக் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏதோ ஹெல்ப் பண்ண தேவையில்ல போய் டிவி பாரு அப்படின்றாங்க. ஆனால் பரவாயில்ல போ அப்படின்றாங்க. இப்போ பேக் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் வா சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பேக் தான் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் தான் குளிச்சு அது கொஞ்சம் இட அப்படின்றாங்க. இப்போ பேக் தான் அப்படியே காண்டாவது அவருக்கு. ஜங்குக் சொல்கிறீ குளிச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னை பார்க்குன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். என்னாச்சு? இல்லை என்னை பார்க்குன்னு சொல்லி கூப்பிடுங்க. இந்த குளிச்சின்ற பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இல்லை நீ தானே ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. பார்க் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜங்குக் தான் அப்படியே பார்க்கே பார்க்குறாங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஷ் வாஷுக்கு போட்டு மேலே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாங்க. என்ன தான் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்க் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கையில் தான் ஒரு காக்ரோச் தான் இருக்குது. அந்த காக்ரோச் அவர் கையால் பிடிச்சி வச்சுட்ருக்காரு. இப்போ பேக் தான் என்னது இது காக்ரோச்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச்சை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு இவனுக்கு? ஒரு நாள் காக்ரோச்சை பார்த்து பயந்துட்டு இருந்தான். இப்போ காக்ரோச்சை கையில் பிடிச்சி வச்சுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கே பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார் ஜிம்மி. அப்படியே பார்க்கே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா அடுத்த பாட் சூன் போட பார்க்குறேன். பாய்.